முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட சீரிய முயற்சி காரணமாக இந்திய துணை கண்டமே வியக்கும் வகையில் சென்னையில் நடைபெற்று வரும் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டின் 2ஆம் நாளான இன்று தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 கீழ் தமிழகத்தில் உள்ள உட்கட்டமைப்பு திட்டங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தகவல் தொழில்நுட்பத்துறையில் முதலீடு வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த கருத்தரங்கம் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் முத்தாய்ப்பாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவு விழா பேருரை நிகழ்த்துகிறார். மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாக கொண்டு மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் தமிழக மக்கள் நலனே தமது நலன் என்ற உயரிய லட்சியத்துடன் மக்கள் நல்வாழ்வு மற்றும் முன்னேற்றத்திற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களால் தமிழகம் அனைத்து துறைகளிலும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருவதுடன் முன்னேற்ற பாதையில் பீடு நடை போட்டு வருகிறது. இந்திய துணை கண்டம் கண்டிராத வகையில் தமிழகத்தில் புதிய தொழில் புரட்சியை ஏற்படுத்த திட்டமிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 என்ற இலக்கினை எய்தும் நோக்கத்துடன் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டை நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் நேற்று தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் இந்திய மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 4000 பேர் பங்கேற்றுள்ளனர். மாநாட்டை தொடங்கி வைத்து பேருரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலேயே மிகவும் முன்னேற்ற பாதையில் போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன் படைத்த மாநிலங்களில் ஒன்றாகவும் நாட்டிலேயே அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்கும் 3வது பெரிய மாநிலமாகவும் தமிழகம் திகழ்ந்து வருவதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். உலகத்தின் கால சூழலுக்கு ஏற்றாற் போன்று தமிழகமும் தன்னை மாற்றியமைத்து வருகிறது என்றும் கடந்த ஆண்டு புதுப்பிக்கத்தக்க அம்சங்களுடன் கூடிய தொழில் கொள்கை வெளியிடப்பட்டதாகவும் குறிப்பிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னணியில் விளங்கும் தொழில் துறைகளில் அந்த இடத்தை தக்க வைப்பது மட்டும் தமிழகத்தின் நோக்கமல்ல என்றும் புதிதாக உருவாகும் தொழில் பிரிவுகளில் ஆலைகளை அமைக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் உற்பத்தி தொழில் கொள்கையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டும் உயிரி தொழில்நுட்பம், சூரிய மின்சக்தி கொள்கைகளும் வெளியிடப்பட்டதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் அதிக தொழிற்சாலைகள் இருப்பதுடன் 20 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பும் அளிக்கப்படுவதாகவும் 2013-2014 நிதியாண்டில் 1,16,393 சிறு குறு நடுத்தர ஆலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த அளவு கடந்த நிதியாண்டில் 1,43,104 உயர்ந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதிலும் சமச்சீரான தொழில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தென் மாவட்டங்களில் முதலீடு செய்ய தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல கவர்ச்சிகரமான சலுகை திட்டங்களை அறிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உடனடியாக தொழில் தொடங்க வசதியாக 42,000 ஏக்கர் கொண்ட நில வங்கி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 30 நாட்களில் தேவையான தொழில் அனுமதி கிடைப்பதற்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு மாநாட்டிற்கு முன்பாகவே அந்த இலக்கை தாண்டியுள்ளதாகவும் மாநாட்டின் நிறைவில் மென்மேலும் முதலீடுகள் குவியும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெருமிதத்துடன் தெரிவித்தார். தொழில் வளர்ச்சிக்கு முக்கிய தேவைகளான பொருளாதாரம், அமைதி சூழல், ஒருங்கிணைந்த உட்கட்டமைப்பு வசதி, மின்சாரம், சாலைகள், சுகாதாரம், மனித ஆற்றல், திறன் மேம்பாடு, ஒட்டுமொத்த வளர்ச்சி ஆகிய அனைத்து அம்சங்களிலும் இந்தியாவிலேயே முன்னணி வகிக்கும் தமிழகத்தில் மேலும் பெருமளவில் முதலீடு செய்யுமாறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் தொழில் துறையினருக்கும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார். உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கிய முதல் நாளன்றே தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் அமோக வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் மாநாட்டின் 2ஆம் நாளான இன்று தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 கீழ் தமிழகத்தில் உள்ள உட்கட்டமைப்பு திட்டங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தகவல் தொழில்நுட்பத்துறையில் முதலீடு வாய்ப்புகள், பொறியியல் துறையில் தமிழகத்தின் சிறப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் 17 கருத்தரங்குகள் மற்றும் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன. வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழிலில் முதலீடு வாய்ப்பு குறித்த கலந்துரையாடலில் வேளாண் துறை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் பங்கேற்றார். மேலும் கனடா, ஆஸ்திரேலியா, கொரியா, இத்தாலி ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள், தமிழக அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்கும் முதலீடு தொடர்பான கருத்தரங்குகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டின் முத்தாய்ப்பாக இன்று மாலை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவு விழா பேருரை நிகழ்த்துகிறார்.